நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அதையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் திருமுருகன், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் சேவாதள அமைப்பு தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், பெரியநாயகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பெரிய காலாப்பட்டு கோல்பின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளரிளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் தலைமை தாங்கினார். மேலும் அவர் பேசுகையில், 10 வயது முதல் 19 வயது வரை உள்ள வளரிளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவுகளை பற்றியும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரிகள் பிரதாப், ரித்து, பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன், கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பாள், பள்ளி முதல்வர் அந்தோணி ராஜ், ஆசிரியர்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சரி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கை கழுவும் முறைகள் பற்றியும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ளும்படி ஆடல் பாடல்களுடன் மற்றும் விளக்கு படங்களை காட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இறுதியாக மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர் அனுசியா நன்றி உரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். மணவெளி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார பள்ளியில் அறிவியல் கண்காட்சியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்து மாணவர்களை பாராட்டினார். அறிவியல் கண்காட்சிக்கான படைப்புகளை பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தா, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் செழியன், கலைவாணன், காமராஜ், தனுஷ், செந்தில்குமரன், பன்னீர், முரளி, நரசிம்மன், ஆதி, அருள், ராமஜெயம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்ற நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான முல்லைநகர் பாண்டியன் வீதியில் புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்காக 2022-2023 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் அகலம் 15 அடியும் நீளம் 27 அடியும் மொத்தம் 402 சதுர அடி கொண்ட அங்கன்வாடி மையம் ரூபாய் 25 லட்சம் செலவில் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம்,
இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். மேஸ்திரி கீழே கோருங்க, மேஸ்திரி கீழே கோருங்க நீங்கள். இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்க. மேஸ்திரி நீ கீழே உட்காரத்துல அவர் கூட்டு கொடுக்கும்போது இங்க பாருங்கண்ணா. கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்கண்ணா. அண்ணா இங்கே பாருங்க, இங்கே பாரு, இங்கே பாரு. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 6 மதுபான ஆலை அமைக்க அனுமதி கோரினர். அப்போதைய ஆளுநர் தமிழிசை அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆளுநர் அனுமதியின்றி மதுபான ஆலைக்கு BPA தொழில்துறை முதற்கட்ட அனுமதி கொடுத்துள்ளது. அந்த கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மறுபடியும் அமைச்சரவையில் 8 மதுபான ஆலை அமைக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. விதிமீறல், வெளிப்படைத்தன்மை இல்லை, ஊழல் நடைபெற்றுள்ளதால் ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாகவும், 7ஆம் நபர் காரைக்கால் 2 பாஜகவினர், புதுச்சேரியில் ஒருவர், சென்னையைச் சேர்ந்த ஒருவர் என பலருக்கு அனுமதி கொடுத்துள்ளனர் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் தொகை 15 லட்சம். ஏற்கனவே இருக்கின்ற 6 மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள், அவர்கள் முழு கொள்ளளவு அவர்கள் உற்பத்தி செய்ய முடியவில்லை. ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்தில் அவ்வளவு தயாரிக்கின்ற அந்த மதுபானம் விற்பனைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 15 லட்சம் மக்கள் தொகையில் இன்னும் 8 கொடுப்பதற்கு காரணம் என்ன? இதனால் அரசாங்கத்திற்கு என்ன வருமானம் வரப்போகிறது? இதை வெளிப்படை தன்மையோடு செய்திருக்க வேண்டும். இப்பொழுது கூட கேரள மாநிலத்திலே பாலக்காட்டிலே ஒரு மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததன் காரணமாக அங்கே மிகப்பெரிய போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலே ஊழல் நடந்திருக்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லை, சுற்றுப்புற சூழல் பாதித்திருக்கிறது, நிலத்தடி நீர் கீழே சென்று விட்டது, இவ்வளவும் இருக்கிறது. இந்த ஊழல் சம்பந்தமாகவும் விதிமுறை மீறல் சம்பந்தமாகவும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த கோப்புகளை இந்த 8 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கேபினெட்டில் கொடுத்தது சம்பந்தமாக அவர் CBI விசாரணைக்கு விட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்பதற்காக துணைநிலை ஆளுநரை சந்தித்தோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு இது போன்ற மதுபான ஊழலில் சிக்கியிருக்கிறது. அது சம்பந்தமாக அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மதுபான தொழிற்சாலைக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகின்ற NR காங்கிரஸ் பாஜக அரசை எதிர்த்து இந்த விசாரணையை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர் காய்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள், விதைகள், உயிர் உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை அரங்குகளில் காட்சிப்படுத்தி வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும்
35வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமன்றி விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர். வேளாண் விழாவில் கொய் மலர்கள், தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்காரம், காய்கறிகள், பழ வகைகள், தென்னை, மூலிகை செடிகள், பழத்தோட்டங்கள், காய்கறி சாகுபடி, வயல்கள், அலங்கார தோட்டம், மாடித்தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் ரங்கோலி ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. போட்டிகளில் அதிக புள்ளிகள் எடுப்பவர்களுக்கு மலர் ராஜா, மலர் ராணி பட்டம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் மட்டும் பங்கு பெறும் ரங்கோலி, வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டிகள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் பங்கு பெறும் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாய கருத்தரங்குகள் மற்றும் உயர் ரக நடவு கன்றுகள் விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றுடன் தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்கள் செயல்பட உள்ளது. மலர் கண்காட்சி துவங்குவதையொட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த பணிகள் வேளாண் துறை சார்பில் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அனைவருக்கும் திருவாசகம் புத்தகம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் கல்யாணியம்மாள், ஜெய்சங்கர், கந்தசாமி, கல்யாணசுந்தரம், கண்ணையன், பன்னீர்செல்வம், அண்ணாமலை, குமுதன், ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர் கண்ணையன், பொருளாளர் பச்சையப்பன், துணைத் தலைவர் குணசேகரன், துணை செயலாளர் கந்தசாமி, துணை பொருளாளர் கல்யாணசுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், மகளிர்கள், இளைஞர்கள் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஜவஹர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி சார்பாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி உப்பளம் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் செல்வகுமார், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மணிகண்டன், லோக நாராயணன், உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் முரளிதரன், முகமது அசன், மணிகண்டன், வெண்மதி, மதியழகன், ஈஸ்வரன், ராஜா, கதிர்வேலன், ஸ்டாலின், காளியப்பன், சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி லப்போத் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் நூலகத்திற்கு தேவையான புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் ரொட்டேரியன் அனிவால் நேரு, செயலாளர் ரொட்டேரியன் சங்கர் நாராயணன், திட்டத் தலைவர் ரொட்டேரியன் வினோத் நாயர் மற்றும் ரொட்டேரியன் சீனிவாசன், ரொட்டேரியன் மீரான், ரொட்டேரியன் வெங்கட்ரமணி, ரொட்டேரியன் டாக்டர் பிரசன்னா, ரொட்டேரியன் பிரதாப் சந்திரன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினர். மேலும் பள்ளியில் யூத் அண்ட் ஈகோ கிளப் சார்பாக அறிவியல் ஆசிரியை காஞ்சனா, பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி, ஈகோ கிளப்பின் கோ ஆர்டினேட்டர் ஜலதீஸ்வரி, மேலும் பள்ளியின் ஆங்கில ஆசிரியை ஜீவிதா ஜெகன் உட்பட மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு பேசுகையில், புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படும் பலன்கள் மற்றும் மொபைல் போன் அதிக அளவு பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடினர்.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் காசநோய் விழிப்புணர்வு திட்டத்தின் கீழ் மார்பக எக்ஸ்ரே முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் காசநோயால் பாதிக்கப்பட்ட 225 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. இம்முகாமை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி முகந்தி துவக்கி வைத்தார். மேலும் முகாமில் மருத்துவ அதிகாரிகளான ராம்பிரசாத், அபிநயா பிரகாஷ் ஆகியோர் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கினர். இதையடுத்து அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காசநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி மற்றும் பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அரியூர், அனந்தபுரம், பங்கூர் கிராமங்களில் இலவச காசநோய் முகாம்கள் நடைபெற்றது. இம்முகாமில் கிராமப்புற செவிலியர்களான அங்காள ஈஸ்வரி, வைஜெயந்தி, கிரிஜா, நித்யா, மல்லிகா மற்றும் IEC அதிகாரி மணிமாறன், ஞானசெல்வி, வெண்ணிலா மற்றும் ஆஷா ஊழியர்கள் கோமதி, கௌசல்யா, இளவேணி ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டனர். முகாமில் காசநோய் விழிப்புணர்வை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட தம்பதியை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த போது ரூபாய் 5 கோடிக்கு மேல் சுருட்டியது தெரியவந்தது. புதுவை நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் பியர், இவரது மனைவி பிலோமினா. இவர்கள் முதலியார்பேட்டை பகுதியில் தனியார் சிட்ஃபண்ட் நிறுவனம் நடத்தி வந்தனர். இவர்களிடம் புதுவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சீட்டில் சேர்ந்து பணம் செலுத்தி வந்தனர். சீட்டு பணம் செலுத்தியவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் பணத்தை கொடுக்காமல் ஜான் பியர், பிலோமினா ஆகியோர் இழுத்தடித்து வந்தனர். இதற்கிடையே அவர்கள் திடீரென தலைமறைவானர். இதனால் சீட்டு கட்டியவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதுவையை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் உறவினர்களுக்கு சீட்டு கட்டி ஏமாந்தது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து புகாரின் பேரில் ஜான் பியர், பிலோமினா ஆகியோரை கடந்த டிசம்பர் மாதம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மோசடி தம்பதியை காவல்துறையினர் காவலில் விசாரிக்க முதலியார்பேட்டை காவல்துறையினர் கோர்ட்டு அனுமதிக்கு மனு கொடுத்தனர். அதன் பேரில் 2 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் பேரில் தம்பதியை காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அவர்கள் தீபாவளி சீட்டு நடத்தி 300க்கும் மேற்பட்டவர்களிடமும், மாதாந்திர சீட்டு நடத்தி 10க்கும் அதிகமானவர்களிடமும் சுமார் ரூபாய் 5 கோடிக்கு மேல் மோசடி செய்துள்ளது திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது. 2 நாள் காவல்துறையினர் விசாரணை முடிந்த நிலையில் தம்பதியினர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய வலிமை தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் புதுநகரில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மாணவர்களிடத்தில் நேதாஜி பிறந்தநாளை நினைவூட்டும் வகையில் முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளர், சமூக சேவகர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மாணவ மாணவிகள் இடத்தில் நேதாஜி நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் என்று எடுத்து கூறி, மாணவராகிய நீங்கள் நாட்டுக்காகவும் நம் வீட்டில் உள்ள தாய் தந்தையர் அவர்களிடத்தில் நல்ல பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆசிரியரிடத்தில் நன்றாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் ஆசிரியர் பெருமக்கள் நேதாஜி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மாணவர்களுக்கும் நேதாஜி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆறுமுகம், மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், வசந்தி, புவனேஸ்வரி, கீதா மற்றும் கொளஞ்சி அப்பர், சீனிவாசன், பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். நம்முடைய இந்தியாவின் இராணுவ வீரன் சொல்லாமற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவருடைய இன்றைய பிறந்தநாள் தினம். இன்றைக்கு இந்த நன்னாளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய வலிமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது அரசாங்கம் மூலமாக. அந்த அடிப்படையிலே நம்முடைய நயினார் மண்டபம் புதுநகரில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் இன்றைய தினம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பிறந்தநாளை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். ஜெய்ஹிந்த் நம்ம எல்லாம் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு கடைசியில் ஜெய்ஹிந்த் சொல்லுவோம்ல, அதை ஆரம்பிச்சிருச்சார் அவர் தான். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் புகழ், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் புகழ். வந்தே வந்தே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் புகழ். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் புகழ். Hi.
திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம். அதிலும் உக்கிர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலக்குள்ள 10-50 பேர் லீவ்ல இருப்பாங்க. இதேபோல் வானூர் வட்டம் எறையூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய சம்வத்சர அபிஷேகம் மற்றும் திருசக்தி யாகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து முதற்கால பூஜையாக விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாக குண்டத்தில் 108 திவ்ய ஹோமங்கள் மற்றும் பால், தயிர், சந்தனம் செலுத்தப்பட்டது. மேலும் கலசங்களுக்கு அலங்கார தீபம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் அருகிலிருந்து குறவர் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ரூபாய் 33,41,000 மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.